Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vijay. Happy birthday to you. இந்தடா. Many more happy returns of the day na. Thank you so much. வாங்க. Many more happy returns of the day. Thank you. Happy birthday to you. Thanks a lot. Wish you happy birthday. Thank you auntie. Many more happy returns of the day. Thanks for coming. அண்ணா என்ன வதன்? என்னோட ஒரு ஸ்மால் gift ண்ணே. வாவ். லவ்லி. ரொம்ப நேச்சுரலா வரைஞ்சிருக்கடா. குட் ஜாப். தேங்க்ஸ் அண்ணா. Thank you very much. அம்மா எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காப்பா. அம்மா எங்கண்ணே? அப்பவே போயிட்டாங்க தம்பி. ஏய் வேதா, இந்த பொண்ணை பாரு. உன்னோட அழகா இருக்கா. கண்ணை நோண்டிடுவேன். ஒத்துக்க மாட்டீங்களே. சரி சரி, வேற ஏதாவது வேணுமா? ஐயோ வேண்டாம், போதும். ஓகே, என்னோட பர்த்டே ட்ரீட் நான் உனக்கு கொடுத்துட்டேன். பதிலுக்கு நீ என்ன தர போற? ட்ரீட்டா இல்ல கிஃப்டா? ரெண்டுமே. ரெண்டுமே வா. சரி கொடு. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடணுமா? எதுக்கு? மூடுங்க சொல்றேன். ஓகே. ஒன்றும் இல்லை. அப்போ போலாம். விஜய், மழை வர மாதிரி இருக்குல்ல? ஆமா. சீக்கிரமா போயிடலாமா? போயிடலாம். நான் அப்பவே சொன்னேன்ல, மழை வந்துருச்சு பாரு. இப்போ என்ன பண்றது? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோ அந்த வீட்டில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மழை விட்டோன்னு போகலாம். சரி சரி, நிறுத்து. முதல்ல நீ உள்ள போய் நில்லு. விஜய், இங்க வா. வா. ஏதோ வாசனை மூக்கு தொலைக்குது. இந்த மழைக்கு ஏதாவது சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த மழையில எங்க போய் வாங்குறது? ஏய், எங்கேயும் போக வேண்டாம். அங்க பாரு ஏதோ இருக்கு. இரு வரேன். ஏய் பாத்து. ஹேய், ஆம்லெட். ஐயோ, சூப்பர் டேஸ்ட் பா. இந்த மாதிரி ஒரு ஆம்லெட்டை நான் லைஃப்ல சாப்பிட்டதே இல்ல. ஆமா, ஆம்லெட்ல ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு டேஸ்ட். எல்லாத்தையும் நீயே முடிச்சிடாத. அப்பா பாப்பா, என்ன மலை மலைக்கு ஒதுங்கி இருக்கீங்களா? உட்காருங்க. என்னது, ஆம்லெட்டை காலி பண்ணிட்டீங்களா? ஆசையா போட்டு வச்சிருந்த ஆம்லெட் அபேஸ் பண்ணிட்டியா தோற? என் வீட்டுக்கு கதவுல உள்ள வந்துட்டீங்க, நியாயம். அதுக்காக நான் சாப்பிட வச்சிருந்த ஆம்லெட்டையும் சேர்த்து காலி பண்ணிட்டீங்களா? நியாயமா தோற? சொல்லு. இதுக்கு என்ன வருத்தப்படுறீங்க? ஒரு கட்டிங் போட்டாதான் இருங்க, தாங்கும் போல இருக்க. காசு தரேன். டசன் கணக்குல முட்டை வாங்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்க. பிரமாதம் போ. தோற, நீங்க சாப்பிட்டது சாதாரண ஆம்லெட் இல்ல, அதுல மேஜிக் மஷ்ரூம் கலந்துருக்கேன். மேஜிக் மஷ்ரூம் அப்படின்னா? அது ஒரு வகை காளான். கொடைக்கானல் மலை மேல விளையுது. மாஸ்க் ஒரு தாட்டி ஒருத்தன் கொண்டு வருவான். கடைசியா கொஞ்சம் இருந்துச்சு, அதுலதான் ஆம்லெட் போட்டிருந்தேன். அதை 2 பேரும் சாப்பிட்டீங்களே. சரி விடுங்கண்ணே, சாதாரண காளானுக்கு போய் ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? அதை சாப்பிட்டு பார்த்தவனுக்கு தான் அதோட அருமை தெரியும் தோற. அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே சொர்க்கத்துல மதுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல கலர் கலரா பூவா தெரியும். எனக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல, என்ன பண்றது? ஓகே, நீங்க முட்டை கொடுத்த துட்டு 100 ரூபாய் இருக்கு. நச்சுன்னு ஒரு கோட்டை ஏத்திடுறேன். எனக்கு போதை அதிகமாயிடுச்சுன்னா நான் அங்கேயே மட்டையா ஆயிடுவேன். மழை விட்டதுக்கு அப்புறம் 2 பேர் போங்க. வட்டமா தோற, வட்டமா பாப்பா. அந்த வாட்ச்மேன் சொன்ன மாதிரி ஏதோ கலரா தெரியுதுல்ல? ஆமாமா, எனக்கு ஏதோ கலரா தான் தெரியுது. சூப்பர் பாஸ். டேய், ஒரு 10 எடு.
சாரி பாஸ் என்கிட்ட சேஞ்ச் இல்ல. டேய் 10ஆம் நம்பர் பால் ஏடுறா. ஐயோ அதுவா பாஸ் பிடிங்க. விடுடா. மாட்டிக்கிச்சு பாஸ். கலெக்டர் ஹெல்ப் பண்ணுங்களேன். கவுண்டர்ல சாவி வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேளு. உங்க பேரை சொன்னா கொடுத்துருவாங்களா? போடா. ஏன் மூட் அவுட்டா இருக்க? நல்லா தானே இருக்கேன். உன் முகமே சொல்லுது. என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை. அம்மா கூட ஏதாவது சண்டை போட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. பணம் ஏதாவது தேவையா? தேவைன்னா கேட்டிருப்பேனே. காலேஜில் ஏதாவது லவ் லவ் பண்ணுறியா? ஆமாண்ணே. சொல்லிட்டியா? பயமாக இருக்குண்ணே. இப்போவே போகலாம், நான் இருக்கேன். தைரியமாக உன் லவ் ப்ரப்போஸ் பண்ண. டன் டன். நோ டென்ஷன் ஸ்கூல் மேன். ஓகேண்ணா. இத்தனை நாள் நான் பாம்பேல இருந்துகிட்டு ஒரு புது டீல் பேசி முடிச்சாச்சு. பையா அங்க பாரு, அவனுங்க போறானுங்க. டேய் சாமானடா போடலாம். இந்த பையா. டேய் நாங்கடா உள்ள வை. ஏன் பையா? டேய் தானா சகுனம் சரியில்லைடா. பூனை குறுக்குல போகுது. இன்னைக்கு விட்டுரு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஜாக் வண்டி எடு. ஏய் எங்கடா அந்த பொண்ணு? கொஞ்ச நேரம் வந்துருவா. கொஞ்ச நேரம். கண்டிப்பா வந்துருவானே. வர டைம் தான். டேய் அந்த பொண்ணு அங்க பாரா. இது வந்துட்டானே. அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல அவளை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தேனே. அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் கிளம்புறேன். பை. அத்தனை பொண்ணுங்களுக்கு நடுவில் அவ மட்டும் தான் என் மனசுல இடம் பிடிச்சா. செகண்ட் டைமா நான் அவளை ஒரு காஃபி ஷாப்ல பார்த்தேன். அவளுக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று இருக்குன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. தேர்ட் டைமா நான் அவளை ஒரு கோயில்ல பார்த்தேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவ தான் எனக்கு மனைவியா வரணும்னு. டேய் அங்க பார்த்தா இங்க பார்த்தா மனசை பறி கொடுத்தேன்னு சொல்றியே, அந்த பொண்ணு உன்னை பாத்திருக்காளா? உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிருக்காளா? தெரியலண்ணே, அவ என்ன பாத்திருக்காளான்னு தெரியல. ஆனா நான் அவளை மனசுக்குள்ளே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ கூடயே வாழ்ந்துட்டு இருக்கேன். புரியாம பேசாதடா. லவ் பண்றது தப்பு இல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வேற யாராவது லவ் பண்றாளா இல்லன்னு உனக்கு தெரியுமா? இல்லண்ணே, அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல, எனக்கு தெரியும். உன் நம்பிக்கையை பாராட்டுறேன். ஒருவேளை அந்த பொண்ணு நானும் ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொன்னா என்னடா பண்ணுவேன்? குத்தி கொலை பண்ணிடுவேன். சாரிண்ணே. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எல்லாத்தையும் மீறி அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலன்னா என்னடா பண்ணுவேன்? நான் செத்துருவேன். He is all right now. தண்ணி நிறைய குடிச்சதுனால மூச்சு விட சிரமப்படுறாரு. ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்கு, நார்மல் ஆயிடுவார். அம்மா நீங்க போய் பாருங்கம்மா. நீங்க உள்ள போங்க. மிஸ்டர் விஜய், டாக்டர் மற்ற டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வந்துடும்.
வதன். சார் வதனுக்கு எப்படி சார் இருக்கு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாரு. nothing to worry. உங்க தம்பியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கல்னு தான் சொல்லணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அவருடைய ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. டோன்ட் வரி, மெடிசன்லயே கியூர் பண்ணிடலாம். மெடிக்கலி நான் கியூர் பண்ணிடுவேன், ஆனா அவர் மென்டலி கியூர் ஆகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல டாக்டர். உங்க தம்பியோட கேரக்டர் எப்படி? அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நினைச்சது அவனுக்கு கிடைக்கணும். எந்த ஏமாற்றத்தையும் அவனால தாங்கிக்க முடியாது. எக்ஸாக்ட்லி, அதோட விளைவுதான் அவர் தண்ணியில குதிச்சது. நீங்க கூட இருந்ததுனால காப்பாத்திட்டீங்க, ஆனா அது எல்லா நேரத்திலயும் முடியாது. மறுபடியும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காம பாத்துக்கங்க. அவரோட உயிர் உங்க கையில தான் இருக்கு.